அப்படி இல்லாதபடிக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்களே பண்டிகைகளை கொண்டாடுகிறது, உங்களுக்கு நீங்களே நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். எந்த பண்டிகையும் இல்லை என்பதற்கான கிறிஸ்துமஸும் இல்லை, ஈஸ்டரும் இல்லை என்பதற்கான ஆதாரத்தை பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்றால் போய் இப்போது இல்லாதவர்களோடு, ஆதரவற்றவர்களோடு, அனாதைகளோடு கூட சேர்ந்து உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே வேளையில எவ்விதத்திலும் ஈஸ்டர் என்கிறதான வார்த்தையை கிறிஸ்தவர்கள் உச்சரிக்கவே கூடாது. அதிலும் விசேஷமாக திருச்சபையிலே நிச்சயமாக உச்சரிக்க கூடாது. இது முழுக்க முழுக்க அந்த கிரேக்க அசிரிய காதல் தேவதையுடைய பெயர். இன்னும் சொல்ல போனால் இது முழுக்க முழுக்க அருவருப்பாய் இருக்கும். அவருடைய சரித்திரத்தை படிக்கும் போது அதையெல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு அது தேவையும் இல்லாதது. முழுவதுமாக நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது இது அருவருப்பான ஒரு பண்டிகை. ஈஸ்டரும் கிறிஸ்துமஸும் எவ்விதத்திலும் நமக்கு எந்த விதத்திலும் வேதத்தின் ஆதாரத்தின்படியோ அல்லது சரித்திர குறிப்புகள் படியோ எந்த விதத்திலும் நமக்குரியதாய் இருந்ததில்லை. அதனால் நீங்கள் இவை எல்லாவற்றையும் கேட்டு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தெசலோனிக்கேயரிலே பவுல் சொன்னது போல நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்குள்ளாக நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம்.